என்ன செஞ்சாங்க? நமக்கு பெரிய ஒரு வேதனையா, பெரிய ஒரு ஆபத்தா என்ன செய்யறாங்க? நம்ம என்ன செஞ்சிடறாங்க? அவங்க நம்ம வாழ்க்கையில வந்துடுறாங்க. அடுத்தது நம்ம என்ன சொல்லிடுவோம்னு சொன்னா, இனிமேல என் வாழ்க்கையில உன்னை பார்க்கவே கூடாது, எங்கேயுமே என் கண்ணு முன்னுக்கு வந்து நின்றாத. அல்லேலூயா. ஒரேடியா நம்ம என்ன செஞ்சிருவோம்? வெறுத்துருவோம். அப்படிதானே? ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீர் என்னால் மறக்கப்படுவதில்லை என்றார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சா நம்மள மறந்துடுவாங்க. ஆனா நம்மள மறக்காத ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மறக்காம இருக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம அதுக்கு தகுந்த வாழ்க்கை, அதுக்கு தகுந்த ஜீவியம் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும். தேவன் மறக்காம இருக்கிறதுக்கு தகுந்த என்னது? நடத்துதல் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன திரும்ப செய்வாரு? நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். சில வேளை நம்ம தேவனை என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். சில வேளை நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறது இல்ல, தேவனை தேடுறது இல்ல, தேவனுடைய பிரசன்னத்துல நிக்கிறது இல்ல. அப்படிலாம் நம்ம வாழும் பொழுது கர்த்தர் என்ன திரும்ப செஞ்சிருவாரு? நம்மள மறந்துடுவார். நீ ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும்னு சொன்னா கர்த்தர் உன்னை மறந்துடுவார். நீ ஆண்டவரோடு கூட நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன திரும்ப செய்வார்? உன்னை மறக்காதபடி நடத்துவார். அந்த நடத்துதல் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும். அந்த பிரசனை நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும். ஹல்லேலூயா. இதை யாருக்கு சொல்றாரு? யாக்கோப்புக்கு சொல்றாரு. இந்த யாக்கோப்பை தான் கர்த்தர் என்னவா மாத்துறாரு தெரியுமா? இஸ்ரவேலா மாத்துறாரு. ஹல்லேலூயா. இந்த யாக்கோப்பு யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஈசாக்குடைய மகன் தான் இந்த யாக்கோப்பு. ஹல்லேலூயா. குழந்தைகளை எல்லாம் நீ தான் ஃபேஸ் பண்ணணும், ஆண்டவர் இல்ல. யூ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சொல்ற அந்த வசனத்தை வாசிங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். அதே வசனம் தான். அவர் சொல்ற உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, அவர் சொல்றாரு நவமான இருதயத்தை கொடுத்து உங்க உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிட்டு. அப்ப புதிய ஆவியை கட்டளை செய்யறாரு, நம்முடைய உள்ளான இருதயத்துல கட்டளையிடுறாரு. நவமான இருதயத்தை கொடுக்கிறாரு. இப்ப நம்முடைய உள்ளான இருதயத்துல கட்டளையிடுறாரு, ஆவியை கட்டளையிடுறாரு. என்ன ஆவி? அதுதான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன தெரியுமா செய்வாரு? உன்னை என்னை நடத்தக்கூடியவரா இருக்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட இருக்கிறாரு? எத்தனை பேர் நம்புறீங்க 24 மணி நேரமும் இந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள என்னால நிக்க முடியும்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏன் அப்பெல்லாம் நிக்க முடியல நம்மளால தேவனுடைய பிரசன்னத்துல? வாய் சபைக்குள்ளதான் தேவனுடைய பிரசன்னமா? பக்தியா? தேவ பயமா? யார வீட்டுல பார்க்க முடியல? யார உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்க முடியல? ஏன் நீங்க உங்க குடும்பத்துல அதை பார்க்க முடியல? வாய் ஆண்டு சொல்றாரு, நவமான இருதயத்தை கொடுக்கிறேன், உனக்குள்ள புதிய ஆவியை புதுப்பிக்கிறேன்றாரு. புதுப்பிக்கிறாரு, நான் அவரு அதை உருவாக்குறேன்றாரு. அப்ப தேவனால நம்மளோட வாழ்க்கையை மாற்ற முடியுமா? முடியாதா? நீ உன் வாழ்க்கைய அந்த அந்த அனுபவத்துக்குள்ள நீ கொண்டு போகும்பொழுது கர்த்தரோட மாத்துவாரு. யாரையும் கர்த்தர் கையை பிடிச்சு இழுக்க மாட்டாரியா? மாறியா, திருந்தியா, என்ன நான் ஒப்பு கொடுக்கணும், என் வாழ்க்கை ஆண்டருக்கு முழுமையா கொடுக்கணும். எனக்கு எத்தனை செய்திகளை கேட்கிறேன். ஏன் இன்னைக்கு பிரசங்கங்களை கேட்டு அதன்படி நம்மளோட வாழ்க்கையை செயல்பட மாட்டோம்? வாய். ஒரு சிலர் கேட்கறீங்க, வாழ்க்கையை மாத்திக்கிறீங்க, இதுக்கப்புறம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனா ஒரு சிலரோட வாழ்க்கையில பார்த்தா அதை நம்ம ஏற்றுக்கொண்டு செயல்படுற மாதிரி தெரியல. அந்த இருதயத்துல அந்த ஆவியை கர்த்தர் வைக்கிறார். அந்த ஆவியானவர் தான் என்ன தெரியுமா சரி உன்னை எண்ணி நடத்தணும். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமை கர்த்தர் நமக்குள்ள வைக்க அவர் சொல்றாரு. அப்புறம் என்ன? புதுப்பித்து அதுக்கப்புறம் புதுப்பிச்ச பிறகு நமக்குள்ள இருக்கிற கல்லான இருதயத்தை நம்முடைய மாமிசத்தை எடுத்து போடுறாரு. ஒரு சிலர் இருதயத்தை பத்தி ரொம்ப கல்லாதான் இருக்கும்.
கரையவே கரையாது. பார்த்துருக்கீங்களா? ஐஸ் கட்டினாச்சும் கரைஞ்சிரும். ஆமா தானே? வெளியே வச்சா ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா அது ஐஸ் அப்படியே கல் மாதிரி இருக்கும். ஆமா தானே? ஐஸ் அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்துட்டு என்ன செஞ்சு ஐஸ் கரைஞ்சிரும். இது ஆண்டவர் சொல்றது கல்லு. கல்லு கரையாது. அந்த கல்லை யாராவது கரைய வைக்க முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற அந்த கல்லான இருதயத்தை நான் எடுத்து போடுறேன்றாரு. அல்லேலூயா. சில வேளை யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. யாரையும் கெட்டு போனா நமக்கு என்ன? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். ஒருத்தன் கஷ்டப்பட்டாலும் ஒருத்தன் அடிப்பட்டாலும் என்ன செய்ய மாட்டோம், எதுவும் கண்டு காணாம போவோம். நேற்று தினத்துல ஒரு பாஸ்டர், உங்களுக்கு தெரியும் பாஸ்டர் சேகர், எல்லாருக்கும் இடையில கூட வந்தாரு. நேற்று தினத்தை திடீர்னு அவருக்கு என்ன ஒரு மைனர் ஸ்ட்ரோக் ஒன்று அடிச்சிருச்சு. அதுவும் ஸ்ட்ரோக் எங்க தெரியல அவருக்கு அடிச்சிருக்கு, நாக்கு பேச முடியல. போன் அடிக்கிறாரு, 11 மணிக்கு உளர்றாரு. அப்படியே அப்ப நானும் சிஸ்டரும் ஓடணும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவருக்கு வேண்டிய அப்புறம் எழுஜா அப்புறம் ஜோய் நாங்க தான் அங்க இருந்தோம். எல்லாம் போய் எல்லா காரியங்களும் நாங்க செஞ்சோம். முதல்ல எழுஜாவும் அவர் மனைவி போயிட்டாங்க. நான் சொன்னேன், ஐயா ஓடியா, பாவம் சனிக்கிழமை வந்து அவர் சொல்லிட்டார் ஃபேமிலி டே அப்படின்னாரு. என்ன அவருக்கு ஃபேமிலி டே சனிக்கிழமை? பாருங்க, நம்ம கூட இருக்கிறப்ப ஃபேமிலி டே இல்லை, கல்யாணம் ஆன பிறகு அவருக்கு ஃபேமிலி டே வந்துச்சு. நாங்க டிஸ்டர்ப் பண்ணல, ஓகே ஃபேமிலி டே அப்படின்னு. என்னோட டே கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஜீசஸ் டே தான் எனக்கு. அல்லேலூயா. நல்லது. இவங்க இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இன்னும் வாழ்க்கையில எவ்வளவு செய்வது நல்லது. அந்த ஃபேமிலி டேவை நீங்க என்ன செய்யுங்க, கண்டினியூ பண்ணணும். நீங்க நல்லது. மனைவிக்குன்னு சொல்லி உன் நேரத்தை நீ ஒதுக்கணும். சிஸ்டர் மீனா பாருங்க, என்னத்தை அடிச்சு பிடிச்சாலும் பிள்ளைங்களை விட்டுட்டு வரமாட்டாங்க. பிள்ளைங்க தான் அவங்களுக்கு எல்லாம் என்னது உலகமே, கணவர் தான் உலகமே. நல்லதுதான், தவறே இல்லை. அதெல்லாம் அதை எல்லாம் காட்டிலும் என் தேவன் தான் பெரிய உலகம். அதுதான் அவங்களோட ஆசை. அல்லேலூயா. இப்ப நானும் மனைவி ஓடணும். அதுக்கு முள்ள அவரு போயிட்டாரு. போயிட்டு பார்த்து அவர் இழைத்திட்டு வந்து அவர் கிளினிக்ல நாங்க கொண்டு போய் பார்க்கும் பொழுது சொல்லிட்டாங்க இந்த மாரி. அப்புறம் நேராக சுல்தான் அமீன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். எல்லாம் போயிட்டு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து எல்லாம் செஞ்சு, அந்த எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துக்கு போறப்ப பாக்குறவங்க எல்லாம் பார்த்தா அப்படியே சூழ்நிலை அவ்வளவு பயங்கரமா இருக்கு, அவ்வளவு மோசமா இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வந்து அடுத்ததே நான் எங்க ஓடணும், சத்தியண்ட ஆராதனைக்கு ஓடணும். அப்புறம் ஒருத்தர் ஐயா அப்படியே வந்தாரு. நான் சொன்னேன், நீங்க நில்லு, நான் போய் காடி எடுத்து வந்துடுறேன்னு. அவங்க நிக்கிறப்ப அவரு இவங்க கிட்ட தேடி வந்துட்டாரு. பஸ்ஸுக்கு காசு இல்லை, காசு கொடுங்க. அவங்க சொன்ன, என்கிட்ட காசு இல்லை, எங்க கணவர் வருவாரு, அவங்க எவ்வளவு நல்லவங்க பாருங்க. என் கணவர் வருவார், என் கணவர்கிட்ட வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு நல்ல மனசு. எத்தனையோ காரியத்தை இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவரு ஹாஸ்பிட்டல் உட்பாட நிக்கிறாரு, மருந்து எடுத்துக்கிட்டு. அவர் மாத்திரத்துக்கு கூட என்ன இல்ல, உடுப்பு இல்ல. இந்த இருதயத்தை குறித்து பேசுற அந்த கல்லான இருதயத்தை, அது இருக்கக்கூடாது நம்மளோட வாழ்க்கையில. அல்லேலூயா. அதை எடுத்து போடணும். அதுக்கப்புறம் வந்து காடியை விட்டு நிப்பாட்டி பர்ஸ்ல காசை எடுத்து கொடுத்து அவருக்கு காசை கொடுத்துட்டு அப்புறம் நாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். அல்லேலூயா. ஐயா, இந்த கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்து போட சொல்றாரு. அல்லேலூயா. என் ஆண்டவருக்காக நிக்கணும், ஆண்டவருக்காக நான் நிறைய காரியங்களை செய்யணும். ஆண்டவரை இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், எனக்கு மிஞ்சிதான் ஆண்டவரு. இல்லைங்க, ஆண்டவருக்கு கொடுத்தது மிஞ்சிதான் எனக்கு. யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் பாப்பாரு. எவ்வளவு அழகா ஒரு சங்கிலியை போட்டுட்டு, இது ஒரு 5-6 பவுன் தேர்வுன்னு நினைக்கிறேன். பெண்டனை போட்டுட்டு அழகா உட்கார்ந்து இருக்கிறாங்க. கங்காமாவாது புடவை கட்டி மாத்திக்கணும் நம்மள. உங்களை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆரம்பத்துல இப்பயும் உங்க வாழ்க்கையில பாக்குறப்ப நிறைய மாற்றங்கள் இருக்கு, நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அல்லேலூயா. இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் விட்டுருங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நடத்துதல் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இருக்கு. அந்த கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்து போட சொல்றாரு. சரியான லவ் யுவர் வைஃப். உன் மனைவி மேல அன்பு கூறு, கணவரை நேசிங்க, பிள்ளைகள் என்ன செய்யுங்க, அந்த தாய் தகப்பன் மேல அன்பு வையுங்க.
அல்லேலூயா. இங்க உட்கார்ந்திருக்க எத்தனை பேர் கையில பைபிள் இல்ல? ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வந்து நம்ம எதை மறக்க கூடாது? பைபிளை மறக்கவே கூடாது. இப்ப என் மனைவி என்கிட்ட பெரிய பைபிளை கையில கொடுத்துக்கிட்டா. அது தூக்கே கை வலிக்குது எனக்கு. எழுத்து பெருசா இருக்கும். பைபிளை தூக்க ஆண்டவர் ஒண்ணு தூக்குவாரு. ஒரு அதான் உண்மை. நீங்க தூக்கி பாருங்களேன். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, எப்ப இந்த பைபிளை என் கையில நான் தூக்கணும், இந்த பைபிளை நான் தூக்கி படிக்க ஆரம்பிச்சனோ, எப்ப இந்த பைபிளை நான் அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சனோ, இந்த பைபிள் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? நிறைய ஊருக்கு என்ன கொண்டு போச்சுங்க. அல்லேலூயா. நிறைய இடத்துல கத்தரை செஞ்சாரா, கத்தரை கொண்டு போனார். அல்லேலூயா. அப்ப இந்த கல்லான இருதயத்தை இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எடுத்து போறோம். ஆண்டவர் நான் மறக்கப்படாம இருக்கணும்னு சொன்னா இப்படிப்பட்ட காரியத்தை கத்த நம்மளோட வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். அவர் மறக்க மாட்டாரியா? நம்ம தான் நிறைய வேலை மறந்து போயிடுறோம். சில வேலை நம்மளுடைய டென்ஷன் என்ன செய்யுது, நம்மளுடைய எது இன்னைக்கு நிறைய காரியங்கள் என்ன தெரியுமா, நம்மளே ஓவரா இது பண்ணிக்கிறோம். இடையில கொஞ்ச நாள் என்னாலே முடியல, பிரச்சனை தாங்க முடியல சிஸ்டர், இதை சால்வ் பண்ணா இன்னொன்னு, இதை சால்வ் பண்ணா இன்னொன்னு. ஏன் வீட்டு பிரச்சனை இல்லை, எல்லாம் வெளியில இருந்து வர்ற பிரச்சனைகள். அல்லேலூயா. நம்ம சபையில உள்ள காரியத்தை சொல்லல, அதுக்கு வெளியும் இருக்குது. சிஸ்டர் சொல்லுவாங்க, தயவுசெய்து இந்த போனை அடைச்சு போடுறீங்களா சொல்லியிருக்கிறாங்க. சில வேளையில் அவங்க எனக்கு ஓய்வு இல்லாட்டி போனையே பிடிக்கிடுவாங்க என் கையில இருந்து. நீங்க ஒழுங்கா படுங்க தூங்குங்க அப்படின்வாங்க. ஏன்னா மனைவிக்கு தானே தெரியும் அக்கறையா. சிரிக்கிறீங்களா? சிரிச்சா நல்லா சிரிச்சிடணும். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நீ ஆண்டவருக்காக உன் வாழ்க்கைய நீ அழகா வச்சுக்கொள்ள, ஆண்டவர் உன்னை மறக்கப்படாதபடி உன்னை நடத்துவார். உன் குடும்பத்துல உன் மனைவி உன் பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் கர்த்தர் நடத்துவார். அதை நீங்க பாப்பீங்க, அதை நீங்க உணருவீங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் முடிச்சிட்டியா? அல்லேலூயா. 27வது வசனம் வாசி. உங்கள் உள்ளத்திலே, அவர் சொல்றாரு, உன் உள்ளத்துல என் ஆவியை வச்சு, அவர் சொல்றாரு உள்ளத்துல ஆவியை வச்சு என்னுடைய கட்டளைகளை நீங்க அவருடைய கட்டளையில நம்ம நடக்கணும். அல்லேலூயா. யாருடைய கட்டளையில? தேவனுடைய கட்டளையில நீங்க நடக்கணும். நடந்து அவருடைய நியாயங்களை நம்ம கை கொள்ளணும். கட்டளைகளில் வைத்த நியாயங்கள். ஆண்டு நமக்கு அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் அற்புதர். அல்லேலூயா. என் வாழ்க்கை ஒரு நன்மைகளை செய்கிற தேவன். அப்புறம் அது மட்டும் இல்ல, என் தேவன் நீதி உள்ளவர். அல்லேலூயா. என் தேவன் யாரு? அவரு நியாயாதிபதி. அவர் என்னது? கடிந்து கொள்ளுகிறவர். அவர் எல்லாவற்றிலும் எப்படி நம்மள எதிர்பார்க்கிறாரு? உண்மையை எதிர்பார்க்கிறாரு. தேவனுடைய விருப்பத்துல அவருக்கு விரும்புகிற விதத்துல இன்னைக்கு என்னோட வாழ்க்கை இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த இடத்துல சரியில்லை, ஆண்டவர் என்னை சரிப்படுத்தும். நான் இன்னமும் என்னோட பர்சனல் பிரேயர்ல நான் ஜபிக்கிறேன், ஆண்டவரே நான் எங்க சரியில்லாம இருக்கேன், என்னை சரிப்படுத்துங்க. சில வேளை எனக்கே தெரியாது, நம்ம நினைச்சுக்கோ நான் ரொம்ப சரியா இருக்கிறேன்னு சொல்லி. இல்ல, என்ன கேட்டீங்கன்னா இன்னும் நான் எவ்வளவு காரியத்துல கர்த்தருக்காக நான் மாறணும்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். நான் எல்லாத்துலயும் மாறிட்டேன்னு சொல்லவே மாட்டேன். என்ன என் வாழ்க்கையில ஆண்டவர் உமக்கு விருப்பம் இல்லாத உன் வாழ்க்கை என உமக்காக இன்னும் நான் ஆண்டவரை மகிமையான கருத்து செய்ய முடியாதபடி என்ன தடை இருக்கு ஆண்டவரை எடுத்து போடுங்க.
உமக்கு உகந்த விதத்தில் என்னோட வாழ்க்கை ஆண்டவரை நான் வச்சுக்க விருப்பப்படுறேன், ஆசைப்படுறேன். என் பிள்ளை என்ன பாக்குறாங்க, என் மனைவி என்ன பாக்குறாங்க, எங்க அம்மா என்ன பாக்குறாங்க, சபை ஜனங்க என்ன பாக்குறாங்க. குடும்பத்துல முதல் சாட்சி எங்க தெரியுமா? உன் குடும்பம் தான் சாட்சி, முதல் சாட்சி. யாரு? உன் மனைவி பிள்ளைகள் தான், அதுதான் சாட்சி. இன்னைக்கு நான் சொன்னா என் பிள்ளை கேட்கணும். அந்த அளவுக்கு நான் நிக்கணும் என் பிள்ளைக்காக. உங்களுக்கு சொல்றது விளங்குதா? எல்லாம் பயங்கரமா பாக்குறீங்க. ஏதோ சீராப்பா பேசிட்டு இருக்கலாம், சரியா தானே பேசிட்டு இருக்கிறேன். அப்ப நான் ரொம்ப என்னை பெருசுப்படுத்திக்கிட்டு நான் சரியா இருக்கேன்னு சொல்லி சொல்ல வரல உங்ககிட்ட. ஆனா நான் சொன்னேன், இன்னும் நானும் எவ்வளவு காரியத்துல மாறணும். என் கோபத்தை பத்தி தெரியணும்னா என் மனைவிட்ட கேளுங்க. என் கோபத்தை பத்தி தெரியும்னா யார்கிட்ட கேளுங்க? என் பிள்ளைகிட்ட கேளுங்க, எங்க அம்மாட்ட கேளுங்க. அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை கர்த்தருக்காக நம்ம சரியா வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறப்பதான் பிசாசு சில காரியத்தை நம்ம வாழ்க்கை வைப்பான். சில வேளையில தேவனை மறந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட நம்மளோட வாழ்க்கையில என்னது நடக்கும். பேதுரு என்ன செஞ்சான்? 3 வாட்டி ஆண்டவர் மாதிரி தான் வச்சான். யாருன்னு அப்புறம் 3வது தூசிக்கும் என்னது தொடங்கிட்டான்னு சொல்லி வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் பேதுருவை மறக்கலையே. என் ஆடுகளை நீ மேப்பியா பேதுரு? 3 வாட்டி கேட்கிறாரு, மேப்பியா? ஆண்டவரே உங்களுக்கு தெரியும்ட்டான். கடைசியில கையை தூக்கிட்டான். எல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். வாசி. உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே சொல்றாரு, உங்க பிதாக்களுக்கு நான் கொடுக்கிற தேசத்துல நீங்க குடியிருப்பீங்க. அப்புறம் சொல்றாரு, நீங்க தான் என் ஜனமா இருப்பீங்க சொல்றாரு. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கொடுமையை வரவழைத்து. இல்ல 37 வரைக்கும் வாசிச்சிட்டியா? சாரி 27 வாசிச்சிட்டியா? அது திருப்பி வாசி. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அவர் சொல்றாரு கடைசியில, அதை நான் செய்யவும் பண்ணுவேன்றாரு. அதை நான் உனக்கு செய்யவையா, அதை நான் உன் வாழ்க்கையில நான் என்ன செய்வேன், அதை உன் வாழ்க்கையை அதை ஏற்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரு? எசேக்கியேலுக்கு கர்த்தர் கொடுக்கிறதா நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதன்படி நீ நின்று பாரு, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். இன்னைக்கு நீ உட்கார்ந்து ஜெபிச்சனா நாளைக்கு அந்த ஜெபம் கேட்கப்படுமா, கேட்கப்படாதா? அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரோட ஜெபங்கள் கேட்கப்படுது? இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? எத்தனை பேரோட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? அல்லேலூயா. நல்லா ஆமேன்னு சொல்றீங்க, எனக்கு சந்தோஷம். நடக்கணும், அதுதான் உண்மை. நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை பெண்கள் ஜெபம் இருக்குது, பிரேயர் இருக்கு. அந்த விண்ணப்பங்கள் போடுவாங்க. சிஸ்டர் மறந்தாலும் சிஸ்டர் மீனா ஒவ்வொரு வாட்டியும் அவங்க போன் எடுத்து கேட்பாங்க. அவங்க சம்டைம்ஸ் சிஸ்டர் அந்த வாய்ஸ் நோட் தட்டுவாங்க, அதை நான் கேட்பேன். வாரம் புதன்கிழமை அவங்க சிஸ்டர் மறந்துட்டா அவங்க ரிமைண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சிஸ்டர் சீக்கிரம் அனுப்பிடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அடுத்தது நான் அடுத்த டியூஷன்ல உட்காரணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க பேசி அனுப்புவாங்க. பாருங்களேன், 10 விண்ணப்பத்துக்கு வாய்ஸ் நோட் போட்டு விடுவாங்க. எனக்கு தெரியல எத்தனை பேர் அவங்களோட வாய்ஸ் நோட்டை நீங்க கேட்குறீங்க, எனக்கு தெரியல. எவ்வளவு நேரத்தை எடுத்து தியாகம் பண்ணி அந்த வாய்ஸ் நோட்டை போட்டு அவங்க என்ன செய்ய அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் சொல்றாங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா அது ஒரு சின்ன ஊழியம் சொல்லி? எவ்வளவு பெரிய ஊழியம் தெரியுமா? இதெல்லாம் கர்த்தர் பாக்குறாருங்க. நீங்க செய்யற இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பாக்குறாரு. நீங்க சின்ன ஊழியம், அந்த ஊழியத்தை கர்த்தர் பாக்குறாரு. ஏதாவது ஒரு ஊழியத்தை வந்து செய்யுங்க.
கிறிஸ்டினா வந்து நில்லுங்க, ஆசிரியரா வந்து நில்லுங்க, வந்து செய்யுங்க, ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க உங்களுக்காக. வந்து நின்று வந்து எல்லாத்துக்கும் சோத்திரம் சொல்லுங்க, நல்ல காரியம் தானே. அனிதா வந்து நில்லுங்க, அம்மா வந்து நில்லுங்க. ஐயா இது ஊழியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சொன்னாரு செல் குரூப் மீட்டிங் நான் போறேன் பாஸ்டர், என்ன அனுப்புங்க. என் வழியா யாரு போவா? ஏசாயா சொல்ற என்ன அனுப்பு நான் போறேன் ஆண்டவரே சொன்ன மாதிரி ஒருத்தர் சொன்னாரு என்ன அனுப்புங்க நான் போறேன் அப்படின்னு. போகணும், போயிட்டு எங்க ஜனங்கிட்ட இயேசு பத்தி பேசணும். அல்லேலூயா. யாராவது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிரதர் தான் என்ன சொல்லியிருக்காரு இந்த வார்த்தை, என்ன அனுப்புங்க நான் போறேன் அப்படின்னு. சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க பாஸ்டர் நான் போறேன் பாஸ்டர், எந்த வீட்டுல போய் நான் போய் கூட்டத்தை நடத்தணும் சொல்லுங்க நான் போறேன். நீ ஆண்டவருக்காக உன்னோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு வாழ்க்கையை அதிகரிச்சு கொள்றியோ அந்த அளவுக்கு கர்த்தர் காரியங்களை செய்வார் உன் வாழ்க்கையில, நன்மை நடக்கும். அல்லேலூயா. ஒரு நல்ல சப்ஜெக்ட், ஒரு சம்பவம் நான் வச்சிருக்கிறேன், நான் பேசணும்னா எனக்கு நேரம் பத்தாது. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி தான் ஆண்டு கொண்டு போய் கானான்ல சேர்த்துட்டாரு. ஆனா இந்த ஜனங்களுடைய கீழ்ப்படியாத ஆவினால 7 வருஷம் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, விட்டுட்டாரு, போங்கப்பா அப்படின்னு. அவனுக்கு எங்க தெரியுமா இருந்தானுங்க, போயிட்டு கொகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க 7 years. எல்லாம் இருந்தோம், கர்த்தர் காரியங்களை செஞ்சோம். என்ன செஞ்சானுங்க தெரியுங்களா? தேவனை விட்டு பின்வாங்கி போயிட்டானுங்க. யாரு இது? இஸ்ரவேல் ஜனங்க. 7 வருஷங்க ஆண்டு விட்டுட்டாருங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை. கானானுக்கு ஆண்டு கொண்டு வந்துட்டாரு, வந்து கூட அந்த ஜனங்களோட வாழ்க்கையில என்ன இல்ல, மாற்றம் இல்ல. உன் வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னு சொன்னா கர்த்தர் ஒரு காரியத்தோட வாழ்க்கையில செய்ய மாட்டாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு சேர்த்து தாங்க பிரசங்கம். ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. எந்தெந்த இடத்துல சரியில்லை அதை இடத்துல சரிப்படுத்துங்க. உங்க வாழ்க்கை கிழிச்சு என்ன செய்யுங்க, ஆபரேஷன் பண்ணுங்க. டாக்டர் தான் ஆபரேஷன் பண்ணுவாரு, ஆவியானவர் பூந்தானா பயங்கரமான ஆபரேஷன் செய்வாரு. அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்களேன், எல்லாம் எழுந்து நிப்போமா. யாக்கோப்புக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், யாரு? ஏசா. அல்லேலூயா. ஏசா முதல்ல வந்துட்டாரு. இந்த யாக்கோப்பு என்ன செஞ்சாரு, ஏசாவுடைய குதிங்கால புடிச்சுக்கிட்டு வெளியே வந்தவர் தான் இந்த யாக்கோப். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த யாக்கோப்பை தான் கர்த்தர் என்ன தெரியுமா செய்யறாரு, இஸ்ரவேலா மாத்துறாரு. இதை நீ நினை அப்படின்றாரு. உன்னை இஸ்ரவேலா மாத்துறது நான் தான்டா அப்படின்றாரு. அல்லேலூயா. நீ எப்படி இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆரம்ப காலங்களில உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல நம்மளும் இந்த யாக்கோப்பை போலதான் இருந்தோம். இன்னைக்கு எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் ரத்தத்துல நம்மளை கழுவி இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் என்ன செஞ்சிருக்காரு, நம்மள எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார், பரிசுத்தப்படுத்திருக்கிறார். நீங்களும் நானும் என்ன கூட்டம், பரிசுத்த கூட்டம். அல்லேலூயா. என்னோட கேள்வி என்ன தெரியுங்களா, இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு? உயிர் உள்ளவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர். அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்து தான் நீங்க எங்க இருக்கிறாரு, உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற விதத்துல இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு மாற்றம், ஒரு மனமாற்றம். இன்னைக்கு தேவன் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது என்னது, அந்த நடத்துதல் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில இருக்கணும். அப்பதான் என் வாழ்க்கையில தேவன் என்னை மறக்கப்படாதபடி என்னை நடத்துவார். நம்ம விருப்பத்தில் இல்லைங்க, என்னுடைய ஆசையில் இல்லைங்க, என்னுடைய எண்ணத்துல இல்லைங்க. சில வேளை நம்ம இப்படிதான் வாழ்வுன்னு சொல்லி நம்மளே என்ன செய்வோம், நம்மளே ஒரு காரியத்தை நினைச்சு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். இல்ல, ஆண்டவருடைய நினைப்புல நீ நான் வாழணும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீ யாக்கோப்பா இருந்த, நீ ஓடி ஒளிஞ்ச, உன் அண்ணனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீ திருடிக்கிட்ட. கடைசியில எங்க போயிட்டான், அவன் போயிட்டான்.
யாத்திராகமத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை தெரியும். அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆண்டவர் மறக்கல. அல்லேலூயா. இந்த யாக்கோப்பை தான் கர்த்தர் இஸ்ரவேலா மாத்துறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு காலத்துல நான் அப்படி வாழ்ந்தேயா, இன்னைக்கு நான் கர்த்தருக்காக நிக்கிறேன். ஆமா. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம கூட்டு கேட்டனா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இன்னைக்கு நிறைய பேரு இன்னைக்கு என்ன செய்வாங்க, வைராக்கியமா இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? நிறைய நம்ம வாழ்க்கை நம்ம சாட்சியை கேட்டோமா, நம்ம ஒரு சிலருக்கு எங்க இந்து குடும்பத்துல இருந்து நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்போம். எங்களை என்ன கேட்டீங்கன்னா, நானும் இந்து குடும்பத்துல இருந்து வந்த ஆளுதான். பேருக்கு தான் கிறிஸ்துவ பேரு. ஆனா எங்க அம்மா பக்கா இந்து கடவுளை நாங்க ஆராதனை செஞ்சிருக்கிறோம். கோயில்ல போயிட்டு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறோம். எங்க அப்பா எஸ்டேட்ல கோயில் தலைவர். ஒரு காலத்துல நாங்களும் இப்படிதான் இருந்தோம். எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாம பலவிதமான சூழ்நிலையில வாழ்ந்தோம். பயங்கரமான வைராக்கியம். அப்படியேப்பட்ட அந்த வைராக்கியத்தை தேவன் அடிச்சு உடைச்சாரு. அல்லேலூயா. எவ்வளவு பேர் எவ்வளவு சாட்சிகளை இங்க சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் நம்மளை மாத்தி இன்னைக்கு அவருடைய பிள்ளையா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒண்ணு என்னை வச்சிருக்கிறார். அதான் சொல்றாரு, நான் செஞ்ச நன்மைய நீ அப்படின்றாரு. நினைச்சு பாரு, நீ ஒரு காலத்துல எப்படி இருந்த, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற நினைச்சிட்டு அப்புறம் சொல்றாரு, நீ என் தாசன்யா, நீ என் பிள்ளையா அப்படின்றார். நீ நானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, நீ என் தாசன், நான் உன்னை நாதையா உருவாக்கணும் அப்படின்றாரு. நான் தான் உன்னை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் உன்னை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில நான் செய்கிற நன்மைகள் எல்லாம் நீ பாக்குற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறத பாக்குற. உருவாக்குறது மட்டும் இல்ல, உருவாக்கிட்டு சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, நீ என் தாசன், நீ இஸ்ரவேல் அப்படின்றாரு. அல்லேலூயா. சொல்லிட்டு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மள வாக்குத்தத்தம் கொடுத்து கர்த்தர் நடத்துறார். அதே ஏசாயா புஸ்தகத்துல 49வது அதிகாரத்துக்கு வாங்களேன், 15வது வசனம் பாருங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் கேட்கிறாரு, பாலகனை மறப்பாளோ, பிள்ளையாவ மறப்பாளா? அப்புறம் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாரு மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆனா நீ ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். என்ன தெரியுமா? நீ கடவுளை மறந்துடாத. யார போல? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல. எத்தனை நன்மை கர்த்தர் செய்யற, எத்தனை அற்புதம் செய்யறாரு. சில வேளை ஒரு சில பிரச்சனைகள் வந்தா நம்ம என்ன செஞ்சிடறோம், தேவனை மறந்துடுறோம். நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில என்னது சூழ்நிலைகள் வரும்பொழுது அடுத்தது நம்ம என்ன செய்யறோம், ஆராதனைக்கு வர்றத மறந்து போறோம், ஜெபிக்கிறத மறந்து போறோம், தேவனை தேடுறத மறந்து போறோம். நீ தேவனை தேட மறந்து போனேன்னு சொன்னா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறாது. எப்பயுமே நீ சொல்ல, ஆண்டவர் நீ என்ன நான் மறக்கப்படுவதில்லை, நான் மறக்கப்படுவதில்லை. அந்த வாக்குத்தத்தத்தை உன் வாழ்க்கையில சொல்லணும். அல்லேலூயா. பாஸ்டர் ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நாளைக்கு போய் கேளுங்க. அந்த வாக்குத்தத்தம் தெரியாது, மண்டையிலே இருக்காது ஒரு சிலருக்கு. அங்கதான் மண்டையில என்னென்னமோ கிடக்குது. தேவையில்லாதெல்லாம் பிரச்சனை எல்லாம் ஏத்தி எங்க வச்சுக்கோ, நம்ம தலையில வச்சுக்கோ. யாரோ ஒருத்தர் 2 வருஷத்துக்கு முன்ன சொன்னதெல்லாம் மண்டையில இருக்கும், இந்த வாக்குத்தத்தம் இருக்காது. உங்களுக்கு தெரியுமா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்னை பத்தி? நான் மறக்கவே மாட்டேன். என்னது? நானே அது எப்ப செத்தாலும் மறக்க மாட்டேன்னு வாங்க. பார்த்திருக்கீங்களா? ஏன்? அவங்க சொன்ன வார்த்தை அப்படியேப்பட்ட வார்த்தை. செத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்க வீட்டு வாசப்படிக்கு போக மாட்டேன். சில வைராக்கியம் நமக்கு இருக்கும். பார்த்திருக்கீங்களா? வைராக்கியம் நல்லது, வைராக்கியம் நல்லது. நான் என்ன சொல்றேன், அந்த வைராக்கியத்தை யார் மேல வைங்க? தேவன் மேல வையுங்க. அல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை எங்க வைங்க? தேவன் மேல வையுங்க.
தாமானி ஆராதனை முடிச்சுட்டு செத்தையண்டா பாசா ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப 3வது கூட்டத்துல உங்க மத்தியில நிக்கிறேன். 2வது பாசா ஆராதனை முடிச்ச பிறகு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் நானு. ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுங்களா? அந்த தேவனுடைய பிரசன்னத்துல இன்னைக்கு நம்ம ஒரு ஆராதனை வந்து உட்காரத்துக்கு நம்மளால முடியல. ஆமா தானே? வாப்பா எங்க செத்தியாண்ட ஆராதனை, வாப்பா தாமானி ஆராதனைக்கு. டயர்டா இருக்குது, ரொம்ப டயர்டா இருக்குது. நீ டயர்டை பார்த்த நாளைக்கு கர்த்தர் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டார். அந்த சூழ்நிலையை வந்து நின்று பாரு, அங்கதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். எனக்கு டயர்டு இல்லை. அப்பெல்லாம் என்னால காடி நல்லா ஓட்டுவேன், என்னை காடி ஓட்ட விட மாட்டானுங்க. உட்காருங்க உட்காருங்கன்னு. இன்னைக்கு என் காடி ஓட்டுறதுக்கு யாராவது ஒரு ஆள் வருவாங்களா? நீங்க இருங்கப்பா, நான் வந்து உங்களை ஏத்திட்டு போறேன்னு சொல்றதுக்கு பிள்ளைங்க இல்ல. அல்லேலூயா. அப்பா இருக்கிறார் எனக்கு. அல்லேலூயா. யாரு இருக்கா? அப்பா இருக்கிறார். அவர் நம்மளை மறக்காம நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் மறக்காதபடி உன்னை அவர் நடத்த வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நீ மறந்துடாத, அவ்வளவுதான். நீ ஆண்டவருடைய சமூகத்துல தேவனுக்கு செய்ய வேண்டியதை நீ ஆண்டவருக்காக உண்மையை நீ செஞ்சு பாரு. அங்கதான் கர்த்தருடைய ஆவி அவரோட வாழ்க்கை அற்புதம் செய்வார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அசைவை கொடுக்கணும், ஒரு எழுப்புதலை கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்க என்ன மறக்காம நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவரே நன்மை மறக்காத தேவன் என்ன தெரியுமா செய்வார்? நம்மளோட வாழ்க்கையில உனக்கு வேண்டியதை செய்வாரியா? மறக்காத தேவன் என்ன தெரியுமா செய்வாரு? உன்னோட வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற காரியத்தை செய்வாரியா? மறக்காத தேவன் என்ன தெரியுமா செய்வாரு? உன்னுடைய எல்லா கண்ணீரையும் மாற்றுவாரியா? மறக்காத தேவன் என்ன தெரியுமா செய்வாரு? நீ ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பாரியா? அவர் தான் மறக்காதவர். அப்படியாப்பட்ட ஜீவனுள்ள தேவனை தான் இன்னைக்கு நீ நான் ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். எத்தனை கண்ணீர் நீ வடிச்சிருக்கிற, அந்த கண்ணீருக்கு கர்த்தர் இன்னைக்கு உனக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. உன் கண்ணு அதை பாக்குது. அப்பா, நீங்க என் வாழ்க்கையில நீங்க செய்யற நன்மைய நான் பார்க்கிற ஆண்டவரே. என் பிள்ளைய நான் மறந்தாங்க ஆண்டவரே, என் சொந்தம் என்ன மறந்துச்சு ஆண்டவரே, என் உறவுகள் என்ன மறந்துச்சு ஆண்டவரே. இதுவரைக்கும் நீங்க என்னை மறவாம, என்னை வெட்கப்படுத்தாம நீங்க என்ன நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. அனாதையா இருந்தேன், ஆனா என் தேவன் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. ரொம்ப அருமையான வசனம் அந்த வசனம். 15வது வசனத்தை நீங்க பாருங்க. அவர் சொல்றாரு, வாசிங்க. ஸ்திரீயானவள் இறங்காமல், ஆமா அவர்கள் மறந்தாலும், யாரு உன்னை மறந்தாலும் சரியா? ஒரு தாய் பிள்ளைய மறப்பாளா? கண்டிப்பா மறக்கும். அவளே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேங்க. நான் மறவாம உன்னை நடத்த. 16வது வசனத்தை வாசிங்களேன். இதோ அவர் சொல்றாரு, நான் உன்னை என்னோட உள்ளங்கையில நான் வரைஞ்சிருக்கிறியா? போதுமானது. 2வது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அவர் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஐயா, மறக்கப்படாத தேவன் என்ன தெரியுமா செய்வாரு? உன் தேவைகளை சந்திப்பாரு. மறக்கப்படாத தேவன் என்ன தெரியுமா செய்வாரு? உன் புலம்பல எல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவர் உன்னை மறக்காம அவர் ஞாபகத்துல வச்சு உன் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சில வேளை நீ புலம்பல திறமை அதை கூட கர்த்தர் பார்க்கிறாரு. சில வேளை நம்முடைய தேவைகள் நிறைய அநேகமா இருக்கும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என் சமூகத்துல நீ எனக்கு உண்மையா இரு. நீ உண்மையா இருந்து பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால மறக்கப்பட மாட்ட. நம்ம ஆண்டவர் உண்மைக்குதான் ஆண்டவர். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உண்மையா இரு. யாராவது வந்து நம்ம கிட்ட ஒரு பொய் சொன்னா, இப்ப கங்காம்மா கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு தெரியுது அவங்க சொல்றது எல்லாம் பொய். அடுத்தது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க?
அவங்கள பார்த்தாலே பேச மாட்டாங்க. ஐயோ இந்த பொம்பளையா, வாயை திறந்தாலே என்னது பொய். யாரு உண்மை பேசுறாங்க, யாரு பொய் பேசுறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். அல்லேலூயா. நம்மளுக்கே இந்த மாதிரி சொல்றவங்களை கண்டா பிடிக்காது. ராஜாதி ராஜாயா, அல்லேலூயா. அவர் யாரு? கிங் ஆஃப் கிங். அந்த ராஜாதி ராஜாக்கு முன்பதாக நம்ம எப்படி நிக்கணும்? உன் நாடி அசைவு எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். உன்னோட அந்தரங்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எதுவுமே அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. எடுத்து வாசிக்கலாம், நல்ல வசனங்கள் இருக்கு. எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 36வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 26வது வசனத்தை வாசிங்களேன். ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டு சொல்றாரு, உனக்கு நவமான இருதயத்தை நான் கொடுத்து. ஹல்லேலூயா. இதுதான் யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது சரியா இருக்கணும். ஆண்டு மறக்கப்படாம இருக்குன்னு சொன்னா, தயவு செய்து நான் சொல்றத நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, சொல்லுங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இந்த இடத்துலயும் பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? இன்னைக்கு பேசப்படுற நல்ல நல்ல வார்த்தைகளை திருடிடுவான். என்னோருக்குள்ள இன்னொரு கேள்வி, இவ்வளவு பிரசங்கங்கள் பண்ற ஆண்டவரே, ஏன் இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது? சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிலரோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தை நான் எங்க பேசினேன், சத்தியனால பேசினேன்னு நினைக்கிறேன். இது கர்த்தர் எனக்குள்ள வச்ச ஒரு கேள்வி, இது நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி. ஏன் ஆண்டவரே ஒரு சிலரோட வாழ்க்கையில இந்த இப்படிப்பட்ட நன்மை நடக்க மாட்டேது? வாய்? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? இன்னைக்கு நம்மளே சொல்லிடுவோம், இது ஆண்டருக்கு விருப்பம் போல, ஆண்டருக்கு சித்தம் போல எல்லாம் இப்படி இருக்கிறது. ஒரு நாள் ஆண்டருக்கு சித்தம் இல்லைங்க, நீ இப்படி இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ராஜாதி ராஜா, ஆமாவா இல்லையா? அவர் ஒரு வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர், உன்னோட வாழ்க்கையில மேன்மையை கொடுக்கிறவர், உயர்வை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் ஆண்டவர் கற்றுகிறவர் இல்ல, உலக வாழ்க்கையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மையை கொடுத்து கர்த்தர் உன்னை நடத்துகிறார். அல்லேலூயா. இதுதான் உண்மை. இந்த சாட்சி உள்ள ஒரு அனுபவம், ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும். ஒரு சிலரோட வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், உயர்வு வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு காடி வாங்கினா அப்புறம் பார்த்தா இன்னொரு காடி வாங்கி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்குது? இப்பதான் ஒரு வீடு வாங்கியப்ப இன்னொரு வீடு வாங்கி வச்சிருப்பாங்க. நீ ஆண்டவருடைய பிரசன்னத்துல தேவனுடைய மகிமையில நின்றீனா எல்லாமே உன்னை தேடி வரும். நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு பாரு, கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா போட்டிருக்கு. இந்த 26 எசேக்கியேல் 36:26 நீங்க பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? உங்களை நவமான இருதயத்தை நான் கொடுத்து, இந்த நவமான இருதயத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கீங்க, நீ கேளு, கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. இப்ப நான் ஆண்டவரை கேட்டுட்டு இருக்கேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வேல் ஃபயர் வேணும். என்ன ஃபயரு? வேல் ஃபயர். ஆனா அந்த வேல் ஃபயரை நீங்க எனக்கு ஃப்ரீயா கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஜபத்தை கொஞ்சம் மாத்திட்டேன். எப்படி அந்த வேல் ஃபயர் என்னை எப்படி கொடுங்க? ஃப்ரீயா. யாராருக்கும் ஆண்டு என்னென்னமோ கொடுக்குறாரு, ஏன் ஆண்டு எனக்கு கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் பேர மாதிரி கேட்கலாம், இந்த பிறந்த நாளுக்குள்ள எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம்னு நினைக்கிறேன்.
சிஸ்டர் மீனா என்ன சொல்றீங்க? கொடுப்பாரு ஆண்டவர்? ஏங்க கொடுக்க மாட்டாரு? கொடுப்பாரு. கேளியா, ஆண்டவர் கொடுப்பாருயா. அல்லேலூயா. ஹலோ, என் அப்பாவோட ஊழியத்தை நான் செய்யறியா? அல்லேலூயா. எத்தனையோ இடத்துக்கு நான் போய் கொண்டிருக்கிறியா ஊழியத்துல? அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சாருன்னா எல்லாமே கொடுப்பாரு. ஹெலிகாப்டரே கொடுப்பாரு. அல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நீ கேட்டு பாரு, நீ ஆண்டருக்கு உண்மையா இருந்து செஞ்சு பாரு, எல்லாமே கர்த்தர் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. வாங்கிட்டு வந்து, பாஸ்டர் இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த சாவி எப்ப வரும் என் கையில நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்ப ஆண்டவரே அந்த சாவியை என்கிட்ட கொடுப்பீங்க? அது வரைக்கும் நான் ஓடுறேன் ஆண்டவருக்காக. நீங்களா எனக்கு காசு போட்டு வாங்கி கொடுக்க நான் கேட்கல, அப்பாட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். அப்பா எனக்கு ஃப்ரீயா கொடுப்பாரு.